ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஸோ என்னோட ப்ரோக்ராம் நிறைய நீங்கள் வியூ பண்ணுறீங்க. மந்த்லி ப்ரிடிக்ஷன், அதுக்கப்புறம் எல்லா கிரகங்களுடைய டிரான்சிட் எல்லா ப்ரிடிக்ஷன்ஸும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெட்லைன்ஸ் டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா இப்போது ராகு கேது பயிற்சி டிரான்சிட்டோட ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்து குரு பயிற்சி, இந்த குரு பயிற்சியோடைய ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் உங்களோட அடுத்து ஷேர் பண்ண போகிறேன். அடுத்து சனி பயிற்சி. ஸோ எல்லா பயிற்சியோடைய பலன்களையும் உங்களோட நான் ஷேர் பண்ணுறதுக்கு, அதை நீங்கள் பலன்களை பார்த்து உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் எல்லாம் எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணலாம், எப்படி அதை உங்கள் லைஃப்பை நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்றத தயார்படுத்திக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி. ராகு அண்ட் கேது ப்ரிடிக்ஷன்ஸ் 2017. ஸோ இந்த ராகு அண்ட் கேது டிரான்சிட் 2017 ஆகஸ்ட் 28 நடக்குது திருக்கணித பஞ்சாங்கப்படி. இந்த டிரான்சிட்டோட ப்ரிடிக்ஷன்ஸை உங்களோட நான் விரிவாக இப்போ ஷேர் பண்ணுறேன். மிதுன ராசிக்கு, மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ரீவியஸ் டைமில் இந்த ராகு அண்ட் கேது 3rd and 9th ஹவுஸில் இருந்தது. இந்த 3rd and 9th ஹவுஸ்லேருந்து திஸ் டைம் இந்த ஆகஸ்ட் 20 அப்போ உங்களுக்கு 2nd and 8th ஹவுஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. பொதுவாக ராகு அண்ட் கேதுனா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது. இந்த கிரகங்கள் ஏதாவது தோஷம் உண்டு செய்யுமா, ஏதாவது கெடுதல் உண்டு செய்யுமா, தடங்கள் உண்டு செய்யுமா, இல்லை வேறு ஏதாவது மேரேஜில் டிலேஸ் கொண்டு வருமா அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் உண்மையிலேயே அந்த மாதிரி இந்த கிரகங்கள் செய்கிறதே கிடையாது. நாம் நினைக்கிறதும் நம்ம செய்கிற செயல்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ராகு கேது தோஷமாகவும் யோகமாகவும் கன்வெர்ட் ஆகும். நம்ம நிறைய புண்ணியங்கள், நல் விதைகள், நல்ல எண்ணங்களோட எல்லாருக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணும்போது இந்த ராகு அண்ட் கேது நமக்கு ஃபேவரபுளாக பாசிட்டிவாக மாற ஆரம்பிச்சோம். சப்போஸ் நம்மளுடைய மைண்ட் தாட்டில் ப்ராப்ளம் வச்சுட்டு நம்ம குழப்பத்தோட சில செயல்களை செய்யும் போது அது தவறான விளைவுகளை உண்டு பண்ணுச்சுன்னா அப்போ இந்த ராகு அண்ட் கேது நமக்கு நெகட்டிவாக கன்வெர்ட் ஆகும். எப்படி இப்போ மிதுன ராசிக்கு பலன் இருக்குதுன்னு அவங்களோட விரிவாக ஷேர் பண்ணுறேன். ராகு உங்களுக்கு 2nd ஹவுஸில் மூவ் ஆகுறார். ஃபஸ்ட் இந்த ராகுவை பற்றி டீட்டெயிலாக அவங்களோட நான் சொல்கிறேன். இந்த 2ஆம் வீடுங்கிறது ஹவுஸ் ஆஃப் ஃபேமிலி, ஹவுஸ் ஆஃப் கமிட்மெண்ட், அதே மாதிரி ஹவுஸ் ஆஃப் இன்கம். இந்த 3 இடத்துக்கும் இந்த 2nd ஹவுஸ் தான் முக்கியமானது. ஸோ ராகு இந்த 2nd ஹவுஸில் என்ட்ரி ஆனார்னா ஃபேமிலியில் நிறைய குழப்பங்களை உண்டு செய்யும். இது எதனால் உண்டு செய்யுது அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய அனுபவங்களை அதிகரிக்கிறதுக்காகவும் உங்களோட நாலேஜை கெயின் பண்ணுறதுக்காக தான் இந்த குழப்பங்களை உண்டு செய்யும். நீங்கள் எல்லா குழப்பங்களையும் பொறுமையாக நிதானமாக தான் அணுகுமுறை செய்யணும். ஸோ ரொம்ப உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட், பேஷன்ஸ் நிறைய டெவலப் பண்ணிக்கணும். இந்த பேஷன்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணும்போது இந்த ராகுடைய இந்த குழப்பங்களை ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். ஏன்னா ஃபேமிலியில் அன்எக்ஸ்பெக்டடாக யார் மூலியமாக வேணாலும் உங்களுக்கு அன்வான்டான ஆர்கியூமெண்ட்ஸ், அன்வான்டான குழப்பங்களை ஃபேமிலி லைஃப்பில் கொண்டு வரும். அதேமாதிரி ராகு உங்களுக்கு கமிட்மெண்ட், நீங்கள் சொன்ன வாக்கை கரெக்டாக முடிக்க முடியாமல் சில தடுமாற்றங்களையும் உருவாக்கும். ஸோ வாக்குறுதி கொடுக்கும்போது ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் கமிட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி இந்த ராகு ஹவுஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். இன்கம்மை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ராகு ஃபேவர் சைடு தான். ஏன்னா ராகுடைய இன்ஃப்ளூயன்ஸ் யாருக்கு ரொம்ப அதிகம் இருக்கோ அவங்க தான் பெரிய பணக்காரங்களாக வர முடியும். ஓவர் நைட்டில் பெரிய பணக்காரனாக மாறுறது, ரொம்ப ஷார்ட் யங் ஏஜில் ரொம்ப சீக்கிரம் குறுகிய காலத்தில் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக மாறுறது எல்லாமே இந்த ராகுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான். புகழின் உச்சியில் போகிறது கூட இந்த ராகுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஏன்னா இதுக்கு வேகம் அதிகம், ஸ்பீட். ஸோ இந்த ராகுடைய இந்த டிரான்சிட் 2nd ஹவுஸில் வரும்போது இன்கம் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் அந்த இன்கம் உங்களுக்கு சேவிங்ஸாக இருக்காது, அது ஒரு செலவுகளாகவே மாறும். அந்த செலவுகளை நீங்கள் பாசிட்டிவான செலவாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். இந்த ராகு மேலே குரு பார்வை இருந்தால் அதோடைய நெகட்டிவிட்டி குறையும். பட் திஸ் டைம் இந்த ராகு மேலே குரு பார்வை இல்லாத ஒரு ராகு டிரான்சிட்டாக தான் நடக்குது. இப்போ இந்த ராகுடைய இந்த தோஷமாக இருக்க இந்த ஃபேமிலி லைஃப், ஆர்கியூமெண்ட்ஸ், நியூலி மேரிட் கப்புள்ஸ், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ், இல்லைனா இன்கம், அந்த சேவிங்ஸ் இல்லாத ஒரு தன்மை, ஆர்எல்ஸ் அன்வான்ட் கமிட்மெண்ட், ஆர்கியூமெண்ட், ஃபைட், இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும்னா இந்த ராகு எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். ராகுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனாலிட்டிஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களை விட அறிவு, அழகு, திறமை, உங்களோட வசதி வாய்ப்புகள், உங்களோட கீழ்நிலையில் உள்ள ஏழை மக்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது இந்த ராகுடைய நெகட்டிவிட்டி மேக்ஸிமம் உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். உங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறாங்கன்னா அதை நீங்கள் அவங்கள தட்டி கழிக்காமல் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. அதேமாதிரி வசதி வாய்ப்புகள் ரொம்ப கீழே இருக்கவங்களுக்கு உங்களுடைய இன்கம்லேருந்து ஏதாவது ஒரு தொகையை நீங்கள் டொனேட் பண்ண ஆரம்பிங்க. ஆதரவு இல்லாதவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. உங்களை எதிர்பார்க்குறவங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பை அவங்க மனம் சந்தோஷப்படுற மாதிரி அட்லீஸ்ட் டூ அ ஸ்மால் ஹெல்ப். இது இந்த ராகுடைய தோஷம், நெகட்டிவிட்டியை உங்களுக்கு குறைக்க ஆரம்பிக்கும். காசிப் எதுவும் பேசாதீங்க. அன்வான்டாக யார்கிட்டையும் பின்னாடி வம்புகள் வளர்க்க வேண்டாம். ஆர்கியூமெண்ட்டை எதுவும் கண்டினியூ பண்ண வேண்டாம். ஃபேமிலிக்குள்ளே சில சலசலப்பு, குழப்பங்கள் வந்தாலும் கூட
அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்காமல் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக விட்டு கொடுத்து போகிறது இந்த ராகுடைய டிரான்சிட் உங்களுக்கு ஃபேவராக முடிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பணம் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு செலவுகள் காத்துட்ருக்கும். இந்த செலவுகளை நீங்கள் எப்படி மீட் அவுட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வர்றதுக்கு முன்னாடியே பாசிட்டிவான எக்ஸ்பென்ஸ்க்கு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இந்த இன்கம் உங்களுக்கு ஃபேவரபுளாக கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். இதெல்லாம் நீங்கள் செய்யும் போது இந்த ராகுடைய யோகம், அதாவது அந்த தோஷம் குறைஞ்சி யோகமாக மாறும். இப்போ கேது எடுத்திங்கன்னா 8th ஹவுஸில் கேது. இந்த 8th ஹவுஸ் அப்படிங்கிறது ஹவுஸ் ஆஃப் கண்டகா, கண்டம் கொடுக்கறது, அதே மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ஹடில்ஸ், இதெல்லாம் வந்து இந்த 8th ஹவுஸ் சொல்கிறோம். ஸோ கேது 8th ஹவுஸில் வந்தானா சில பேருக்கு வந்து வம்பு வழக்குகள், மெயினாக வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபேமிலி பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் தான் நிறைய பிரச்சனைகள் கொண்டு வரும். சில பேருக்கு பிரிஞ்சு போகிற மாதிரியான கோபங்கள் வரும். ஆனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு வரக்கூடிய அந்த எமோஷனல் இம்பேலன்ஸ் எல்லாமே இந்த பிளானட்டோடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான். இந்த பிளானட்டோடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த சண்டை சச்சரவுலேருந்து நீங்கள் விலக ஆரம்பிச்சிடலாம். அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ், அன்வான்ட் தாட்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கூட பரவாயில்ல, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை டெவலப் பண்ணிக்காமல் பாருங்கள். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு டைம் தான் இந்த ராகு அண்ட் கேது டிரான்சிட் ஃபார் மிதுன ராசி, ஜெமினி. இந்த கேதுவோட இந்த 8th ஹவுஸ் பிளேஸ்மெண்ட்டை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, எப்படி இந்த செப்பரேஷனை நம்ம ரிமூவ் பண்ணுறது, எப்படி இந்த அன்வான்ட் எக்ஸ்பென்ஸை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி கடன் வாங்காமல் தப்பிக்கிறது, இல்லை வாங்கின கடனை எப்படி நம்ம வந்து ஸ்மார்ட்டாக அடைக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த கேதுவோட இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனாலிட்டிஸ்லாம் யாருன்னு பார்க்கும்போது நம்மளை கைட் பண்ணுறவங்க, நம்மளுக்கு பிளஸ் பண்ணுறவங்க, நம்மளோட எல்டர்ஸ், நம்மளோட எக்ஸ்பர்ட்ஸ், நம்மளுடைய துறையில் உள்ள எக்ஸ்பர்ட்ஸ், நம்மளோட சீனியர்ஸ், நம்மளுக்கு வழிகாட்டிகள், நம்மளுடைய குருமார்கள், அந்தணர்கள், இவங்க எல்லாமே இந்த கேதுவோட இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவங்க தான். ஸோ நிறைய டெம்பிள் விசிட், வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய நம்பிக்கைக்குரிய கடவுளை தேர்ந்தெடுத்து அந்த வழிபாடு நிறைய செய்ய ஆரம்பிங்க. கேதுக்கு ரொம்ப முக்கியமான உங்களுடைய தோஷம் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர். ஸோ எவ்ரிடே மார்னிங் நீங்கள் ஒரு விநாயகர் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு இந்த ப்ரேயர்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இந்த கேதுவோட நெகட்டிவிட்டி உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். லாஸஸ்லேருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க, ஸ்ட்ரகிள்ஸ்லேருந்து நீங்கள் வெளியில் வருவீங்க. உங்களுடைய தேவையில்லாத மன போராட்டத்துலேருந்து உங்களுக்கு தெளிவு பிறக்கும், பொறுமை அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த கேது அண்ட் ராகு ரெண்டு பேரும் பார்க்கும்போது இந்த 2nd and 8th போகும்போது இதில் ஸ்டார் மூவ்மெண்ட் இருக்குது. முதல் எடுத்தோடனே உங்களுடைய ராசிநாதன் புதனுடைய ஸ்டாரில் தான் இந்த ராகு டிரான்சிட், அதாவது ராகு பயிற்சி அடைகிறார். அதுக்கடுத்து சனி, அதுக்கடுத்து குரு. இந்த பக்கம் கேது எடுத்தீங்கன்னா செவ்வாய், சந்திரன், சூரியன் ஆன்டி கிளாக் வைஸில். ஸோ மிதுனத்துக்கு இந்த ராகு அண்ட் கேது ஒரு அன்ஃபேவரபுளான ஹவுஸில் தான் நமக்கு டிரான்சிட் ஆகுது. இதனால் வியாழனுடைய பார்வை வந்து கேதுல விடுறதுனால இந்த கஷ்டங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு உங்களுக்கு ஒரு டிவைன் பிளஸ்ஸிங் மூலிமா மாற்றத்தை உண்டு செய்யும் அப்படின்னு நான் பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் ராகுவோடைய நெகட்டிவை குறைச்சிக்க நிறைய தானம் செய்யுங்க, உங்களுடைய வலிமை இல்லாதவர்களுக்கு உதவி செய்யுங்க. கேதுவோடைய நெகட்டிவை நீங்கள் குறைச்சிக்க உங்களோட மேலான சக்தியை நம்பி நீங்கள் சரண்டர் ஆகுங்க. கடவுளை நம்பி நீங்கள் வழிபாடு செய்யறது மூலயமா இந்த கேதுவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து குறையும். அதே மாதிரி ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணவே பண்ணாதீங்க. கமிட்மெண்ட் யாருக்கும் கொடுக்கும்போது ஒரு முறைக்கு இருமுறை சிந்திச்சு செயல்படுங்க. ஃபேமிலியில் எந்த குழப்பம் வந்தாலும் உங்களுடைய பொறுமையால் நீங்கள் அதை ஜெயிக்க பழகுங்க. ஸோ ராகு கேது வேண்ட தோஷத்தை ரெடியூஸ் பண்ணி பாசிட்டிவாக என்ஹான்ஸ் பண்ணி, டியர் ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ், ஸோ என்னோட இந்த ராகு கேது டிரான்சிட் ப்ரிடிக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இதில் வந்து பர்சனலாக நிறைய டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து யூ வாண்ட் டு நோ சம் கிளாரிஃபிகேஷன்ஸ், கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள் 9941161613க்கு. ஸோ உங்களுக்கு வந்து டீட்டெயில் கிளாரிஃபிகேஷன்ஸ், உங்களோட பர்த் சார்ட் அனலைஸ் பண்ணி அதன் மூலயமா அந்த ராகு அண்ட் கேது தோஷத்துக்கு என்ன நிவர்த்தி பண்ணலாம், எப்படி அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறது, எந்த டெம்பிள் விசிட் மூலயமா உங்களுக்கு இந்த பரிகாரத்தை சரியாக பண்ண முடியும், அதே மாதிரி என்ன பொருட்களை வந்து நீங்கள் பயன்படுத்தணும், இந்த நிவர்த்திக்கு உண்டான தோஷ நிவர்த்திக்கு உண்டான யந்திரம் அல்லது உங்களுக்கு தேவையான ருத்ராட்சம் என்ன ஃபேஸ் போட்டால் அது வந்து தோஷத்தை நிவர்த்தி பண்ணும், என்ன ஜெம் ஸ்டோன் உங்களுக்கு வந்து லக்கியாக இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் டூல் இருக்கா இதை வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்ற எல்லா கிளாரிஃபிகேஷன்ஸ்க்கும் நீங்கள் என்னோட கன்சல்டேஷன் எடுத்து எனக்கு கால் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.